ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய அப்பா பால் ஜாப்ஸ் வந்து அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு 3rd கிரேட் படிக்கிறப்ப பயங்கர மிஸ்டிவஸ். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரொம்ப மிஸ்டிவஸான ஒரு ஆக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய டீச்சர் என்ன பண்றாங்க, இம்மீடியட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், அந்த தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ when ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ஸ் ஹோம், அவங்க அப்பா என்ன பண்றாரு, ரீசன் கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு. அப்படியே கையை பிடிச்சு நேரா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராரு. அவங்க டீச்சர்கிட்ட வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, என் பையன் மேல தப்பு கிடையாது. உங்களால அவனை கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டடா வச்சிருக்க முடியல அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய மிஸ்டேக், அவனுடைய மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போவாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சில டீச்சர்ஸ் பத்தி சொல்றப்ப கொஞ்சம் அதிருப்தியா பேசுறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, சில டீச்சர்ஸ் வந்து அவர்கிட்ட உள்ள அந்த கியூரியாசிட்டி, ஆர்வத்தை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து நசுக்க தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எல்லாரையும் அவர் பிளேம் பண்ணல. அவர் யார் மேல மரியாதை வச்சிருந்தாரு அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ உள்ள இந்த கரண்ட் சிஸ்டம், ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய, நிறைய ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய கரண்ட் சிஸ்டம் ஆஃப் மெமரைசிங் ஸ்டூபிட் ஸ்டஃப், தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ். அதாவது என்ன மீனிங், என்ன எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் இல்லாமலேயே சில விஷயங்களை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி அவ்வளோ பெரிய ஆளாகி அப்படி சாதிச்சாரு அப்படின்றத வந்து நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.